பாக்யலட்சுமியில் இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்க்கு 4 பேரும் போகிறாங்க. பாக்யா, கோபி, செழியன், எழில் அப்படின்ட்டு. அங்கே போனதுக்கப்புறமா எப்படி நீங்கள் உங்கள் வீட்டு பையனை வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அடிக்கலாம் அப்படின்னு உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க எழிலே செழியன் அப்படிங்கும்போது, ஆமாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவங்க நடிப்பாங்க அப்படின்னு சந்திரலேகா சொல்கிறாங்க. மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்க பையன் மேலே இருக்கிற கேஸ் இருக்குன்னு இவங்க சொல்ல, அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனோட தொடர்பில் இருந்தான்னு அவங்க சொல்ல, இப்படி மாறி மாறி பேச பாக்யா சொல்கிறாங்க, என் பொண்ணை பற்றி கேரக்டர் பற்றி தப்பாக பேசிட்டிங்கன்னா அவ்வளோ தான் நடக்கிறதே வேறு அப்படின்னு உடனே, நீங்களா பிரச்சனையை பேசிட்டு தான் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு கமிஷனர் ஆஃபீஸில் அவர் சொல்கிறாரு. ஸோ இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது, சரி இனிமேல் நீ அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணாத, அதே மாதிரி நீங்களுமே போய் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, எழுதி கொடுத்துட்டு போங்க 2 பேர் பிரச்சனையும், இன்னுமே எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்ல, எழில் அதே மாதிரி அவங்க எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ சுதாகரும் சந்திரலேகாவும் அவங்கள தூக்கி உள்ளே வைக்க வேண்டியதானே, எதுக்காக இப்படி விட்டீங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பவுமே உங்கள் பையன் ஜெயிலுக்கு போக வேண்டியதான், ஆல்ரெடி அவன் வந்து ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கான், அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அடுத்ததாக எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், போய் அடிதடியிலலாம் இறங்க வேண்டாம், போக போக சரியாயிடும், கொஞ்ச நாள் நானே சரியாயிடுவேன் அப்படின்ட்டு இனியா ஒரு பக்கம் சொல்லிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் ஜெனியோட அப்பா வராரு. வந்த உடனே, என்னம்மா இனியா எல்லாம் சரியாயிடும் இனியா அப்படின்னு சொல்ல, இனியாவும் அவரை பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போ உள்ளே வராரு. வந்ததுக்கப்புறமா, மாப்பிள்ளை இந்த மாதிரி அடிதடி சுதாகர் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன், பிரச்சனையெல்லாம் நீங்கள் எதுக்காக அடிக்க போனீங்க, பேசாமல் எங்கள் கூடவே வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி கூட வருவேன், வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. தயவுசெய்து அடிதடிக்காவது போகாதீங்க, பயங்கரமான ஆள் சுதாகர் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஈஸ்வரி வந்து முட்டாள்தனமாக தானே பேசுவாங்க. ஸோ இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லோரும் இப்போ வந்து சுதாகர் பொல்லாதவனா என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்போ எழில் கரெக்டான ஒரு பதிலடி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நம்ம தான் அப்போ காதில் பஞ்சு வச்சுருந்தோம்ல, அம்மா சொல்லியே கேட்கல, நீங்கள் ஜெனியோட அப்பா சொன்னாவை நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி திருன்னு முழிக்குது. ஸோ இந்த பக்கம் பாக்யா வந்து எழில் பேசாமல் இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சில்லியன் பேசாமல் நீ அந்த மாதிரி போயிடுறியா அப்படி, என்னம்மா இப்படி பேசுகிற, என் தங்கச்சி வாழ்க்கைனா என்னை ஓடி ஒளிஞ்சு உட்கார சொல்கிறியா, போய் ஒரு இடத்துல உட்கார முடியாதுமா, அவளுக்கு ஒன்றுனா நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லியன் போயிடுறாரு. எழில் அப்படின்னு உடனே, மா என்னை என்ன ஊருக்கு போக சொல்கிறியா, என்னால் போக முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கோபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. ஸோ இன்னுமையாவது கண்டிப்பாக நிதிஷ் வந்து ஒழுங்காக இருப்பார் அப்படின்னா, கண்டிப்பாக ட்ரக் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவுமே இனியாட்ட போய் வம்பிழுப்பார். இந்த பிரச்சனை இன்னுமே கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் எபிசோட்ஸ் வந்து கொண்டு போக போகிறாங்க. பட் கண்டிப்பாக இது ஒரு ரப்பருமாக இழுத்துட்டே தான் போகிறாங்க பாக்யலட்சுமி சீரியல். நம்ம சீக்கிரமே இந்த சீரியல் முடிப்பாங்க, இனியா டக்குன்னு வருவாங்க, டிவோர்ஸ் கிடைக்கும், இன்னொரு பக்கம் நிதிஷோட சேர்த்து வைப்பாங்க, இல்லைனா வேறு மாதிரி கிளைமேக்ஸ் கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அது நடக்கவே மாட்டேங்குது. இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.